மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து மதுரை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் துஷாந்த் பேசுகிறோம். எனவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோய்க்குரிய சிகிச்சை முறைகளை நாங்கள் புற்றுநோய்க்குரிய குணங்குறிகளை அறிகுறிகளை சிம்டம்ஸை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே சொன்னேன், ஒரு வயிற்று பொறுமல் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இரண்டாவதாக உடல் நிறை குறைந்து கொண்டு போகும். மூன்றாவதாக உடல் மஞ்சள் நிறமாகி செங்கமாறி அல்லது ஜாண்டிஸ் வரும். நான்காவதாக வாயின் மூலமாக இரத்தம் வெளியேறும் அல்லது மலத்தின் மூலமாக இரத்தம் வெளியேறும். அடுத்ததாக இன்று மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். உடலிலே தாங்க முடியாத அரிப்பு அல்லது சொறி அல்லது கடி ஏற்படும். இதை நாங்கள் பெர்சிஸ்டன்ட் இச்சிங் என்று சொல்லுவோம். எனவே முக்கியமாக இதை பற்றி நான் இன்று கதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஏனெனில் 2-3 நோயாளிகளை நான் இப்படி வந்து அந்த நோயாளிகளினுடைய நோயை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். யாருக்கும் உதாரணமாக இலங்கை போன்ற நாடுகளில் நுளம்பு நல்லாக இருக்கின்றது. எனவே நுளம்பு கடித்தால் நாங்கள் அந்த நுளம்பை அடித்தோ அல்லது அந்த கடித்த இடத்தை ஒரு குறைந்தது 5-10 செகண்ட் அல்லது 30 செகண்ட் அப்படியே அரிப்பு வருகின்ற போது கடி வருகின்ற போது அப்படியே கையால் சொறிந்து போட்டு அப்படியே நிப்பாட்டி விடுவோம். ஆனால் சில நோய்கள் ஏற்படுகின்ற போது அந்த அரிப்பு ஆனது தொடர்ச்சியாக இருக்கும். மிகவும் முக்கியமானது. நான் நினைக்கின்றேன், ஒரு 4-5 வருடங்களுக்கு முதல் ஒரு ஆண் என்னிடம் வந்தால் சாப்பிட முடியாது, அவருக்கு வயிற்று பொறுமல் கேஸ்ட்ரிக் மாதிரி இருப்பதாக, வயிற்றிலே புண் இருப்பதாக. அப்போது நான் அவருடன் கதைத்து கொண்டிருக்கின்ற போது 5 நிமிடங்களில் கதைத்து கொண்டிருக்கின்ற போது அவர் தன்னுடைய உடம்பை அப்படியே சொரிந்து கொண்டு இருந்தார். அப்போது அதில் ஒரு நுளம்பு வந்து கடித்தது, அதை மாதிரி சொரிந்தார். பிறகு நான் கேட்டேன், இப்படி ஒரு அரிப்பு உங்களுக்கு இருக்கின்றதா, கடி இருக்கின்றதா என்று. ஓமையா, நுளம்பு கடித்தால் நான் ஒரு 15-20 நிமிடங்கள் தொடர்ச்சியாக அதை நான் அப்படியே சொரிந்து கொண்டே கைகளினாலே சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தாங்க முடியாத ஒரு கஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னான். அதாவது பெர்சிஸ்டன்ட் இச்சிங் என்று சொன்னது போல தொடர்ச்சி கடி. உடனடியாக நான் அவருடைய இரத்தத்தை சோதித்து பார்த்தேன். அதே நேரத்தில் அவர் வெளிநாட்டுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளுகிற ஒருவராக இருந்தால் கடைசியிலே அவருக்கு HIV, இந்த எய்ட்ஸ் நோய் இருப்பதாக நாம் கண்டுபிடித்தோம். எனவே முக்கியமாக 3 மிக முக்கியமான நோய்களுக்கு இந்த தொடர்ச்சியான கடி ஏற்படும். அதாவது நுளம்பு கடித்தால் அந்த கடி ஒரு நிமிஷத்தில் முடியாது, தொடர்ச்சியாக கடிக்கும். முதலாவதாக HIV எய்ட்ஸ் மிக முக்கியமானது. ஏனெனில் இந்த HIV எய்ட்ஸிலே எங்களுடைய வெண்குருதி சிறு துணிக்கைகள் WBCயில் இருக்கின்ற உப பிரிவுகளாகிய அந்த வெண்குருதி சிறு துணிக்கைகளுடைய கலங்கள் CD4, CD8 கலங்கள் என்று சொல்லுவோம். இந்த கலங்களைத்தான் இந்த HIV ஏற்படுத்துகின்ற இந்த ரெட்ரோ வைரஸ் எனப்படுகின்ற வைரஸ் போய் அழிக்கின்ற போது இந்த CD4, CD8 கலங்களினுடைய செல்லுகளினுடைய அளவு குறைவடைகின்ற போது அங்கே தோலிலே ஏற்படுகின்ற ஒரு அலர்ஜிக்கான ஒரு ஒவ்வாமைக்குரிய ஒரு குணங்குறியாகத்தான் இந்த தொடர்ச்சியாக இந்த HIV நோயாளிகளுக்கு தொடர்ச்சியான கடி ஏற்படுகிறது. பிறகு அவருக்குரிய மருந்துகளை நாங்கள் கொடுக்கின்ற போது இந்த கடியானது, அரிப்பானது என்ன செய்து விடுகின்றது, கொஞ்சம் கொஞ்சமாகவே அப்படியே குறைவடைவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. 2வது நோய் என்ன முக்கியமானது, எங்களுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்ற போது அதை நாங்கள் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லுவோம். அதாவது சிறுநீரகங்களுடைய தொழில்பாடு நீண்ட கால நோக்கிலே பாதிக்கப்படுகின்ற போது இந்த சிறுநீரகங்களாலே வெளியேற்றப்படுகின்ற வேதியியல் பொருட்கள், ரசாயன பொருட்களாகிய இந்த பிளட் யூரியான்னு சொல்லுவோம், இரத்தத்தில் இருக்கிற யூரியாவினுடைய அளவு, இந்த இரத்தத்தில் இருக்கிற இந்த கிரியேட்டினினுடைய அளவு ரெண்டுமே அதிகரித்து போகின்ற போது இந்த பொருட்கள் எங்களுடைய தோலினூடாக இரத்தத்தினூடாக செல்லுகின்ற போது அந்த இடத்திலே ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த சிறுநீரக தொழிற்பாடு பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தொடர்ச்சியாக அரிப்பு அல்லது சொறி அல்லது கடி ஏற்படும். இது முக்கியமாக நாங்கள் இதை கவனித்து கொள்ள வேண்டும். 3வது நோயாளிகள் என்ன, ஈரலிலே தொழிற்பாடு பாதிக்கப்படுவது. எனவே இந்த ஈரலினுடைய தொழிற்பாடானது பாதிக்கப்படுகின்ற போது முக்கியமாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
இந்த ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்ற போது ஈரலானது என்ன செய்கின்றது, எங்களுடைய உடம்பிலே இருந்து இந்த பிலிரூபின் எனப்படுகின்ற இந்த வேதியியல் பொருளை இந்த ஈரலானது வெளியேற்றுகிறது. எனவே இந்த பிலிரூபின் எனப்படுகின்ற இந்த வேதியியல் பொருள் ரசாயன பொருளானது இந்த ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுகின்ற போது, நான் சொன்னேன், இந்த ஈரலிலே ஏற்படுகின்ற இந்த கட்டியான புற்றுநோய், அதாவது ஹெப்பட்டோ செல்லுலர் கார்சினோமா, இவ்வாறு ஈரலானது பாதிக்கப்படுகின்ற போது அந்த வேதியியல் பொருளிலே வேதியியல் பொருள் இந்த பிலிரூபின் எனப்படுகின்ற வேதியியல் பொருள் எங்களோட இரத்தத்திலே அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. இந்த பிலிரூபின் எனப்படுகின்ற இந்த ரசாயன பொருள் அதிகரித்து செல்லுகின்றபடியினால்தான் எங்களை உடல் எல்லாம் மஞ்சள் நிறமாக மாறக்கூடிய தன்மையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பிலிரூபினானது எங்களுடைய இரத்தத்தின் ஊடாக தோலுக்குள்ளே செல்லுகின்ற போது அங்கும் ஒரு தாங்க முடியாத அரிப்பு, கடி அல்லது பெர்சிஸ்டன்ட் இச்சிங் என்று சொல்லுவோம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதில் இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய உடலிலே ஈரலினுடைய தொழிற்பாடுகளானது பாதிக்கப்படுகின்ற போது, முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஈரலுடைய தொழிற்பாடுகளானது பாதிக்கப்படுகின்ற போது அந்த இடத்திலையும் ஒரு தொடர்ச்சியான கடி அல்லது சொறி ஏற்படும். எனவே இப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் உடனடியாகவே உங்களுடைய வைத்தியரினுடைய ஆலோசனைகளை நீங்கள் பெற வேண்டியது மிக முக்கியம். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும், இந்த நோயானது பிற்காலத்திலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே ஒருவருக்கு நுளம்பு கடித்தால் அல்லது நுளம்பு கடிக்காமல் விட்டால் அவருக்கு தொடர்ச்சியான அரிப்பு, கடி அல்லது சொறி ஏற்படுமாக இருந்தால் 3 நோய்களை நாங்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய், இரண்டாவதாக அவருடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுகின்ற நோய் குரோனிக் ரீனல் ஃபெயிலியர், சிறுநீரக தொழிற்பாடு நீண்டகால போக்கிலே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை, மூன்றாவதாக ஈரலினுடைய தொழிற்பாடு பாதிக்கப்படுவது. எனவே இதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு மேலதிகமாக அவருடைய உடற்சுகாதாரம், பர்சனல் ஹைஜீன் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற போது அவருக்கு சொறி அல்லது சிரங்கு அல்லது ஸ்கேபிஸ் எனப்படுகிற நோய் காரணமாக உடல் அரிப்பு ஏற்படும். ஆனால் அந்த உடல் அரிப்பானது இரவிலே தான் இருக்கும். இரவிலே நாங்கள் படுத்த பிற்பாடுதான் அந்த ஸ்கேபிஸ் எனப்படுகிற சொறி அல்லது சிரங்குக்கு ஏற்படுகிற கடி இருக்கும். ஆனால் ஈரல் தொழிற்பாடு, சிறுநீரக தொழிற்பாடு அல்லது HIV எய்ட்ஸ் எனப்படும் நோய் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற இந்த அரிப்பானது தொடர்ச்சியாக இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக தகவல் தேவையாக இருந்தால் 509477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.